சிஎம் சார் பிறந்த நேரம், பிறந்த தேதி இந்த தமிழ்நாட்டிலேயோ இந்தியாவிலேயோ யாரோ ஒருத்தர் பிறந்திருப்பாங்களா இல்லையா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக பிறந்திருக்க மாட்டாங்க. அது எப்படி நீங்க அவ்வளவு அஷூரன்ஸோட சொல்றீங்க? மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா இருக்கட்டும், எம்ஜி ராமச்சந்திரன், கலைஞர் கருணாநிதி, அவங்க ஏதோ ஒரு விதத்தில் அந்த அரசியலுக்கு வரும்போது ஆன்மீக தொடர்பு எல்லாத்துக்குமே ஏற்பட்டுரும். ஆன்மீகம் இல்லாமல் அரசியல் இல்லவே இல்லை. பிரபஞ்சம், ஆன்மீகம், அரசியல் தலைவனை பிறப்பிக்கிறது. அவர் பிறக்கும் போதே தலைவனாக வேண்டும் என்பதை இந்த பிரபஞ்சம் நிர்ணயிச்சிருக்கு. வந்த உடனே ஒரே நாளில் எல்லாத்தையும் மாற்றிட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பான முறையில் எதுவும் சாத்தியம் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. அதனால் குறைந்தபட்சம் ஒரு 6 மாதத்திலிருந்து 1 வருட காலமாவது ஆகணும். பிரபஞ்சம் உன்னை ஒரு முறை ஒரு துறையில் தலைவனாக்குறது என்றால் நீ மட்டுமே தலைவன். உனக்காக இந்த உலகம் வளையும், இந்த இயற்கை வளையும். அப்படிப்பட்டதான் எல்லாரும் தலைவராக வந்திருக்காங்க. ஆன்மீகம் அப்படிங்கிறதும் ஜோதிடம் இல்லாமல் ஒரு விஷயம் நடக்கவே நடக்காது. அவர் ஜோசப் விஜய் அப்படின்னாலும் ஒரு ஜோதிடரை பக்கத்தில் வச்சு அவர் மூலியமாக தான் எல்லாம் நல்லது கெட்டது தெரிஞ்சிருக்காரு. கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நிறைய பேர் என்கிட்ட என் ஜாதத்தில் எம்எல்ஏ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, சிஎம் சார் ஆரம்பிக்க போகிறாங்களா அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய 7 எம்எல்ஏ என்கிட்ட ஜாதகம் பார்க்க வரும்போது தாவேகாவில் நீங்கள் எம்எல்ஏ ஆவீங்கன்னு போட்டேன். இன்னைக்கு எம்எல்ஏ ஆனதுக்கப்புறம் ராகு தான் எப்பயுமே ஒரு போட்டியில ஜெயிக்கிறது சம்பந்தமான விஷயங்களை சொல்றது, எதிரிகளை வீழ்த்துவது சம்பந்தமான விஷயங்களை பற்றி பேசுவது, இதெல்லாமே ராகு சம்பந்தமானது. இந்த அரசியல் அமைப்புல மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இந்த ராகு தான் ஏற்படுத்தினது அப்படிங்கிறதுல எல்லளவும் சந்தேகம் இல்லை. நமது கோவை மாநகரில் டிவைன் தமிழ் நடத்தும் ஆன்மீக சங்கமம் 2026 சிறப்பு நிகழ்ச்சிக்கு அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். இந்த சிறப்பு நிகழ்ச்சிக்கு நம்ம கூட இருக்கிற ஸ்பெஷல் கெஸ்ட் நல்ல நேரம் நாகராஜ் சுவாமிகள் அவர்கள், வணக்கம். வணக்கம். மருதமலை குருஜி அவர்கள், வணக்கம். வணக்கம். ஜெயம் ஜெயஸ்ரீ அவர்கள், வணக்கம். சிவஸ்ரீ சுதர்ஷன் அவர்கள், வணக்கம். ஆன்மீகமும் அரசியலும்ன்ற இந்த நிகழ்ச்சிக்கு நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டு இருக்கோம். உண்மையிலே ஆன்மீகத்துக்கும் அரசியலுக்கும் பெரிய தொடர்பு இருக்கா? ஜெயஸ்ரீ மேம், உங்களோட கருத்துக்கள் என்ன? நிச்சயமா இருக்கு, இல்லைன்னா சொல்ல முடியாது. ஆன்மீகம், அரசியல். இப்போ அவரவே நம்ம ஆரம்பத்தில் ஒரு ஜோதிடர் தான் அவர் நியமித்தார். அவருடைய பக்கபலமா ஒரு ஜோதிடர் தான் நியமித்தார். அப்போ அவருக்கு அவர் ஜோசப் விஜய் அப்படின்னாலும் ஒரு ஜோதிடரை பக்கத்தில் வச்சு அவர் மூலியமாக தான் எல்லாம் நல்லது கெட்டது தெரிஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்ல முடியும். நானும் சரியாக நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அவங்க அப்பா அம்மாலாம் கோயிலுக்கு போகிறது அப்படிங்கிறதெல்லாம் கேள்விப்பட்டோம். ஆன்மீகம் என்பது ஜோதிடம் தானே. இந்த ஜோதிட முறையில் கிரகங்களை வச்சு தான் ஒரு விஷயம் நடக்குது. இந்த காலகட்டத்தில் இவங்க தான் ராஜாங்கம் ஆளணும் அப்படின்னு அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயம், அரசு வேலை எப்போ கிடைக்கும் அப்படின்னு ஜோதிடத்தை வச்சு தான் நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி 5ஆம் இடம் கேது என்பது என்ன அப்படின்னா, நம்ம வாய்க்கு போடுற நேரத்தில் ஒரு விஷயத்தை மாற்றி அமைக்கக்கூடியதான் கேது. அப்படிப்பட்ட கேது 18 வருஷத்துக்கு ஒரு முறை தான் அந்த அரசாங்கத்துக்குள்ளே நுழைஞ்சிருக்கு. அப்போ அந்த அரசாங்கம் மாறும் அப்படிங்கிறது 1.5 வருஷத்துக்கு முன்னாடியே நிர்ணயிக்கப்பட்டது. அப்போ அந்த நிர்ணயம் ஒவ்வொரு விதமாக சொல்லலை. இப்போ நானே எப்பவுமே அரசியல் பேசாத ஒரு சேனலில் பேசினேன். அதிகப்படியான ஒரு சீட்டு வாங்குவார், ரொம்ப அதிகப்படியான. எல்லாரும் சொன்னாங்க சீட்டே வாங்கணும், அதை அடித்து சொன்னோம், அதிகப்படியான ஒரு சீட்டு வாங்குவாருன்னு. ஆன்மீகம் அப்படிங்கிறதும் ஜோதிடம் இல்லாமல் ஒரு விஷயம் நடக்கவே நடக்காது. இந்த காலத்தில் இவர் மக்களை வாழ வைக்கணும் அப்படிங்கிறது ஜோதிட ரீதியாக வகுத்து. குருஜி ஐயா, உங்ககிட்ட இந்த கேள்வி, ஆன்மீகத்துக்கும் அரசியலுக்கும் உண்மையிலே தொடர்பு இருக்கா? நிறைய உண்டு. ஓகே. அதாவது 984 to 1015 ராஜராஜ சோழன் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய மன்னர் இருந்தார். அவர் வழிபட்ட தெய்வம் பாராகியம்மன். பாராகியம்மனை வழிபட்டு தான் அவர் சாதனை புரிஞ்சார். அப்படி அரண்மனைக்கும் கோயிலுக்கும் வழி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ ஆன்மீகத்தில் அவங்க மட்டுமல்ல, அந்த காலத்தில் அவருடைய மகன் ராஜேந்திர சோழன் ஆகட்டும், இதே காஞ்சிபுரத்தில் காரிசன் ஒரு சிவன் கோயில் உண்டு. அரசர்னா அரசியல் தான். அவங்க தான் விட்டு போனது என்னன்னா, காரிசன் கோயில்னு ஒன்று நிர்மாணம் பண்ண அவங்க குடும்பம் இருக்குதாங்கிறது தெரியாது. அவர்கள் வந்த இடத்துல ஆன்மீகத்தில் விதை ஊனிட்டு தான் போயிருக்காங்க எல்லாருமே. உதாரணம் நம்ம இதுக்கு மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா இருக்கட்டும், அவங்க ஆன்மீகத்துக்காக நிறைய வேலைகள் செஞ்சுருக்காங்க.
அதுக்கு முன்னால் இருந்த எம்ஜி ராமச்சந்திரன் அவரும் நிறைய செஞ்சிருக்காரு. அதுக்கு முன்னால கலைஞர் கருணாநிதி முன்னாள் அவர் வந்து ஓடாத தேர், திருவாரூர் கோயில் இருக்கிற ஓடாத தேரை அவர் வந்து சாமி நம்புறாரு இல்லையோ அந்த ஓடாத கோயிலை ஓட வச்சிருக்காருங்க. அவங்க வந்து ஏதோ ஒரு விதத்தில் வந்து அந்த அரசியலுக்கு வரும்போது ஆன்மீக தொடர்பு எல்லாத்துக்குமே ஏற்பட்டுரும், மாற்றம் இல்லாமல் எல்லாருமே. இப்போ உதாரணம் வந்து கொஞ்சம் முன்னாடி சொன்னாங்க, இப்போ நம்முடைய முதல்வர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் வந்து இப்போ நெத்தியில் பொட்டு வச்சிருக்காரு. ஆக்சுவலாக வந்து அவர் வந்து மதம்ங்கிறத தாண்டி நெத்தியில் வந்து பொட்டு வச்சிருக்காரு. ஒரு வழிகாட்டியில் ஒரு ஜோதிடர் அவர் கூட இருந்து வழிகாட்டிட்டு இருக்காரு. அரகாஜன் தான் சொன்னாங்க. அப்போ இருந்தாலும் கூட என்னன்னா ஆன்மீகம் இல்லாமல் இல்லை. அதாவது திண்டுக்கல் பக்கத்தில் ராஜகாளியம்மன் கோயில்னு ஒன்று உண்டுங்க. அவன் வெற்றி பெறணும் அப்படின்னு சொன்னால் அந்த காலையில் அந்த கோயிலில் போய் மாலை வாங்கி போட்டால் அரசியலில் வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் உண்டு. ஆன்மீகத்தில் இப்போ நீங்கள் அத்தனை பேருமே ஆன்மீகத்தை அரசியலில் இருக்கிறவங்க பூராமே கையில் கயிறு கட்டுறதுலேருந்து எல்லாமே வந்து ஆன்மீகத்துக்குள்ளே போகாமல் அல்லது ஜோதிடத்துக்குள்ள வராமல் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் 200% இல்லை. இப்போ இருந்த அந்த காலத்தில் உதாரணம் வந்து ஹிட்லரே சொல்லுவாங்க. ஹிட்லர் வந்து ஒரு சாதாரண சிப்பாய். அவர் வந்து ஆன்மீகம், ஜோதிடம், மாந்திரிகம் இதெல்லாம் கலந்த கலவையில் வச்சு அவங்கள வச்சு தான் அவர் வந்து ஒரு பெரிய ஒரு சாம்ராஜ்யத்துக்கு ஒரு பெரிய ஆளானாரு அப்படிங்கிற ஒரு விஷயமெல்லாம் இருக்கு எல்லாருமே. அப்போ வந்து ஒரு துணை போகிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆன்மீகம் துணை போகுது. உதாரணம் வந்து மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் வந்து குச்சனூர்னு சொல்லி ஒரு கோயில் உண்டு தேனி மாவட்டத்தில். குச்சனூருங்கிற அங்கே ரோடு போக்குவரத்துக்கெல்லாம் வழி இல்லாமல் இருந்தது. அந்த சனிவான் கோயிலுக்கு வந்து ரோடு போட்டு எல்லாம் அதையெல்லாம் பண்ணாங்க. ஏன்னா பண்ணது அது எல்லாருமே எல்லா அரசனுமே பண்ணாத அரசன் கிடையாது. உதாரணம் எடுத்தோம்னா முன்னாள் முதல்வர் வந்து இறந்து போனாரே கருணாநிதி அவர்கள் வந்து திருவண்ணாமலை அவர் வந்து நாத்திகவாதியாங்கிறதுனால நம்ம பேசக்கூடாது. திருவண்ணாமலையில் வந்து பூரா அந்த காலத்தில் வந்து 80க்கு முன்னால் பூரா கல் ரோடாக கிடந்தது. கம்ப்ளீட்டாக அந்த கோயிலை சுற்றியுமே வந்து தார் ரோடு போட்டு எல்லாம் பண்ணதாக உண்டு. அதே மாதிரி போட்டு எல்லாம் ரெடி பண்ணாரு. அதே சமயத்தில் அந்த கோயில்களுக்கு விளக்குகள் இந்த இப்போ திரு ரஜினிகாந்த் அவர்கள் சூப்பர் ஸ்டார்னு சொல்கிறோமே அவர் சுற்றிலும் கோயிலை சுற்றியுமே ஆன்மீகத்தை வளர்த்துருக்காங்க. இன்னும் அவர் ஆன்மீகத்தில் உட்காந்துருக்காரு. அப்போ ஒருத்தன் வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு வந்து ஆன்மீகம் தான் 100% 200% வழிகாட்டுது. அவன் வெற்றி பெறணும்னா ஆன்மீகம் தேவை. இப்படி ஆன்மீகம் இல்லாமல் அரசியல் இல்லவே இல்லை. யாருமே அப்படி ஜெயிச்சதே கிடையாது. எனக்கு இப்போ நீங்கள் வரலாறு நீங்கள் எடுத்து பாருங்கள், எல்லாருமே கையில் போயிட்டு இருக்காங்க. சோபநாதர் கோயிலில் வந்து மிகப்பெரிய அந்த காலத்து இந்து மன்னன் கஜினி முகமது சண்டை போட்டான்னு சொல்கிறாங்க. ஆனால் இருந்தாலும் அந்த மன்னன் வந்து 18 தடவை வந்து 17 தடவை வந்து கஜினி முகமது வராமல் தடுத்தார். அந்த கோயிலை வச்சு தான் அவர் அந்த கொள்ளையடிக்கிறதுக்கு வந்த எல்லாமே கோயில் சம்பந்தமானதான் வந்தாங்க. இது வேறு மாலிக் கபூர் இந்தியா தமிழ்நாடு இந்தியா எல்லாமே கொள்ளையடிக்க வந்தாங்க. இதெல்லாமே கோயிலையும் கொள்ளையடிச்சாங்க. ஆனால் அதே சமயத்தில் ஆன்மீகத்துக்குள்ள பூதாமே நல்லதோ கெட்டதோ எதுவுமே நடந்ததான வரலாறு கிடையாது. ஓகே நாகராஜ் ஐயா, உங்ககிட்ட இந்த கேள்வி, உண்மையிலேயே ஆன்மீகத்துக்கு அரசியலுக்கு தொடர்பு இருக்கா? உங்க பார்வையில் என்ன? இல்லை, உண்மையாகவே ஆன்மீகம் வேற அரசியல் வேற அப்படின்னு சொல்லவே முடியாது. ரெண்டுமே ஒன்று தான். ஆன்மீகம்னா என்னங்க? மக்கள் நல்லா இருக்கிறதுக்கு ஒரு வழி. இட் இஸ் அ வே டு ஒரு பப்ளிக்கு நல்லது. அரசியலும் அதே தான். எதுக்காக அரசியலுக்கு வரணும்? அரசியல்னா என்ன? அரசியல்னா மக்களுக்கு நல்லது செய்யணும். இது ரெண்டுமே ஒன்று தான். வழிகாட்டிகள், மத குருமார்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்திருக்காங்க. மத குருமார்கள் என்ன பண்ணுவாங்க? காலையில் எழுந்திரிச்சு சாமியை கும்பிட்டு பேசாமல் இருப்பாங்களா? கிடையாது. நிறைய மக்களுக்கு எது செஞ்சால் நல்லது, இந்த இடத்துல தண்ணி வரணும், இந்த இடத்துல டேம் கட்டணும், இந்த இடத்துல கோயிலுக்கு போகணும், இந்த இடத்துல இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் செஞ்சால் நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லி அந்த மதத்திற்கும், எந்த மதமாக இருந்தாலும் சரி, அந்த மதத்திற்கும் அரசியலுக்கும் சம்பந்தம் உண்டு. ஏன்னா மக்கள் நலன் சார்ந்தது தான் இது ரெண்டுமே. இந்த ரெண்டையும் சம்மந்தப்படுத்தி தான் நம்ம பார்க்கணும். இப்போ இன்னொரு முக்கியமான கேள்வி என்னன்னு கேட்டால், நிறைய பேர் நம்ம பிரபலங்களில் என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, சிஎம் சார் பிறந்த நேரம், பிறந்த தேதி, பிறந்த நேரத்தில் இந்த தமிழ்நாட்டிலேயோ இந்தியாவிலேயோ யாரோ ஒருத்தர் பிறந்திருப்பாங்களா இல்லையா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக பிறந்திருக்க மாட்டாங்க. தலைவர்களுடைய பிறந்த நேரம் என்பது லக்ன புள்ளி கண்டிப்பாக மாற்றப்படும். இதில் வந்து அந்த நிமிஷத்துக்கு எல்லா தலைவர்களும் உருவாக மாட்டாங்க. நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா, அவர் உழைச்சாரு மேலே வந்தார், ரைட்டு, அவருடைய திறமை கண்டிப்பாக மேலே வந்தார். ஆனால் அவர் பிறக்கும் போதே தலைவனாக வேண்டும் என்பதை இந்த பிரபஞ்சம் நிர்ணயிச்சிருது. பிரபஞ்சம், ஆன்மீகம், அரசியல் தலைவனை பிறப்பிக்கிறது. ஒரு தலைவனை இந்த பிரபஞ்சம் உருவாக்குது. ஐயா, குறுக்கீட்டுக்கு மன்னிக்கவும்.
அது எப்படி நீங்க அவ்வளவு அஷூரன்ஸோட சொல்றீங்க? அவரோட பிறந்த நேரத்துல அந்த ஒரு நொடியில வேற யாரும் பிறந்திருக்க மாட்டாங்க. அவர் வாய்ப்பு மட்டும். இல்லை. நீங்க இருந்தா சொல்லுங்க. நம்ம ஸ்டேட்மெண்ட்ல தானே சொல்றோம். Okay. அந்த அந்த வினாடிக்கு அப்படி ஒரு நபர்கள் பிறப்பதில்லை. அது வந்து வாய்ப்பே இல்லை. எப்படி வச்சாலும் நீங்க மத குருமார்களா இருந்தாலும் சரி, ஒரு தலைவன் ஒருத்தர் தான் இருக்க முடியும். இது ஒரு பெரிய ஆர்கியூமெண்ட்டே ஆச்சு. எப்படி கேட்டுச்சுன்னு கேட்டிங்கன்னா, இவர் பிறந்த நேரத்தில் இன்னொருத்தர் பிறந்திருப்பாரு, இவர் பிறந்த நேரத்தில் இவர் பிறக்கலை, அப்படியெல்லாம் வாய்ப்பில்லை. ஒரு தலைவன் ஒருவன் பிறக்கிறான், புரியுது. அவன் உருவாக்கப்படுகிறான் இல்லை, அவன் பிறக்கும் போதே உருவாகி விட்டான். அந்த மாதிரி தான். ஸோ என்னை பொறுத்தளவில் ஆன்மீகம், அரசியல், மக்கள் நன்மை செய்யக்கூடிய நலப்பணி திட்டங்கள், நட்பணி திட்டங்கள், இது எல்லாமே ஒன்றோட ஒன்று சேர்ந்து பிரபஞ்சத்தின் படைப்பு. ஒரு தண்ணி எப்படி நமக்கு கிடைக்குது, ஒரு காற்று எப்படி கிடைக்குது, ஒரு நல்ல ஊர் எப்படி கிடைக்குது, ஒரு மரம் நடுறது எப்படி நடக்கிறது, இந்த மாதிரி ஒரு ஊரில் ஒரு நல்ல மரம் நடக்கூடிய நபர் இருப்பார். அவர் எப்படி அந்த ஊரில் அவருக்கு எந்த விதமான எதிர்பார்ப்பும் கிடையாது. ஒரு பழைய தமிழ் சினிமா படத்தில் மரம் நடுறதை பற்றி மட்டுமே ஒரு படம், அருமையான படம். அந்த படம் நல்ல ஹிட்டு. வெறும் மரம் நடுறது தான், வெறும் மரத்தை மட்டும் நட்டு வச்சுருப்பார். அப்படி ஒரு நபர் பிறக்கப்படுகிறார். ஒரு அரிசி உருவாக்குறதுக்கு ஒரு விவசாயி உருவாக்கப்படுகிறார். ஒரு ஜோதிடர், இந்த ஊரில் இந்த ஜோசியர் பிரபலமாகணும்னு பிரபஞ்சம் உருவாக்குது. பிரபஞ்சம் உன்னை ஒரு முறை ஒரு துறையில் தலைவனாக்குறது என்றால் நீ மட்டுமே தலைவன். உனக்காக இந்த உலகம் வளையும், இந்த இயற்கை வளையும். அப்படிப்பட்டதான் எல்லாரும் தலைவராக வந்திருக்காங்க. இது பிரபஞ்ச அடிப்படையில் வருமா இல்லை விதியின் அடிப்படையில் வருமா? பிரபஞ்சம் விதியோட பேஸ் தானே. ஓகே. பிரபஞ்சம்ங்கிறது விதிப்படி தானே பிரபஞ்சம் வேலை செய்யுது. ஐயோ, உங்ககிட்ட இந்த கேள்வி உண்மையிலே தொடர்பு இருக்கா? இந்த ஆன்மீகம் அப்படிங்கிறதுனா என்னன்னு முதல்ல நாம் தெரிஞ்சுக்கணும். நமது ஆன்மா லயமாக இருப்பது சம்பந்தமான, நம்ம ஆன்மா சம்பந்தமான விஷயங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறது இந்த ஆன்மீகம் அப்படின்னு சொல்லலாம். அதனுடைய நன்மைகள், ஆன்மாவினுடைய நன்மைகள், நம்ம கர்மா பேஸ்டு விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த ஆன்மீகம். ரெண்டாவது, இது ஒரு மதம் சம்பந்தப்பட்டது அப்படிங்கிறது கிடையாது. இந்த ஆன்மீகம் மதத்திற்கு அப்பாற்பட்டது அப்படிங்கிறது தான் உண்மை. அப்போது நம்மளுடைய இந்த ஆன்மா சம்பந்தமான, நம்ம ஜீவன் சம்பந்தமான இந்த ஆன்மீகம் எப்படி நமக்கு வந்து துணை புரியுதோ, வழிகாட்டுதோ, அதே போல் நம்முடைய வாழ்க்கைக்கு, மனித வாழ்க்கைக்கு இன்றியமையாதது நம்மளுடைய இந்த அரசியல். கண்டிப்பான முறையில் நம்ம எல்லாரையும் ஒரு சேர இழுத்து கொண்டு போகிறதுக்கு கண்டிப்பாக ஒரு தலைவன் வேணும் இல்லையா? கண்டிப்பாக நம்மளை வந்து ஆட்சி செய்வதற்கு ஒரு தலைவன் வேணும். கண்டிப்பாக. அதுக்கு கண்டிப்பான முறையில் இந்த அரசியல் அமைப்பு அப்படிங்கிறது நமக்கு தேவையானதாக இருக்குது. அண்ணா ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ நமக்கு இந்த ராகு கேது தான் எங்கேயுமே வந்து வேலை பார்க்குது. இப்போ திரு ஜோசப் விஜய் அவர்கள் எப்படி நம்ம வந்து இந்த நேரத்தில், இந்த தருணத்தில் வந்து வந்ததுக்கு காரணம், ரெண்டாவது ராகு தான் வந்து எப்பயுமே ஒரு போட்டியில் ஜெயிக்கிறது சம்பந்தமான விஷயங்களை வந்து சொல்றது, எதிரிகளை வீழ்த்துவது சம்பந்தமான விஷயங்களை பற்றி பேசுவது, இது எல்லாமே வந்து ராகு சம்பந்தமானது. அங்க சனி பகவானுடைய வீட்டில் இப்ப அமர்ந்த காரணத்தினால, கும்பத்துல அப்படி அமர்ந்த காரணத்தினால அவருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை, அதாவது இந்த அரசியல் அமைப்புல மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இந்த ராகு தான் ஏற்படுத்தினது அப்படிங்கிறதுல எல்லளவும் சந்தேகம் இல்லை. அதே மாதிரி 5ஆம் இட கேது இது வந்து மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு. ரெண்டாவது, இதை பற்றி, இந்த அரசியலை பற்றியும் நம்மளுடைய இந்த ஆன்மீகத்தை பற்றியும் இதுக்கு முன்னாடியே பேசியவர் யாருன்னா திரு முத்துராமலிங்க தேவர் ஐயா அவர்கள். ஒரு தேசியமும் தெய்வீகமும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து முன்னெடுத்து சென்று அரசியல்ல அன்னைக்கே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை அவர் கண்டவர் அப்படிங்கிறதுல நம்ம சந்தேகமே இல்லை. அவங்கெல்லாம் வந்து முன்னெடுத்து கொண்டு போனது தான் இந்த ஆன்மீகம் சம்பந்தமான இந்த அரசியல் அப்படிங்கிறத என்னுடைய கருத்தாக இருக்கு. ஓகேங்க. 2026 இந்த வருஷம் தொடங்குனதுலேருந்தே வந்து பெரிய பரபரப்பான ஒரு பேச்சுகள், நிறைய விஷயங்கள் பார்த்தோம். நிறையா மாற்றங்களுக்காக நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த மாற்றமும் வந்து தமிழ்நாட்டில் பெரிய லெவல் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதில் முக்கியமான மாற்றம் அரசியல் மாற்றம் தான். சிஎம் ஜோசப் விஜய் அவர்கள் வந்து சிஎம் ஆவாருன்றதே நம்ம வந்து நிறைய பேர் ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தாங்க. சில பேர் வந்து பண்ண மாட்டார், ஆக மாட்டார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். ஆனால் அவர் 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கட்சி ஆரம்பித்து இப்போது முதல் எலெக்ஷன்லேயே வந்து வின் பண்ணி சிஎம்மாக உட்காந்துருக்காரு. அவரோட ஆட்சி மேலே வந்து நிறைய பேர் வந்து நிறைய அவதூறுகளும் பரப்பிட்டு இருக்காங்க, நிறைய பேர் சப்போர்ட்டும் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இப்போ உங்கள் பார்வையில் அவரோட ஆட்சி எப்படி போயிட்டு இருக்கு? முதல் கேள்வி சார் உங்ககிட்ட இருந்து. ஆட்சி தான் எல்லாருக்கும் தெரியுமே, சூப்பராக போயிட்டுருக்கு, நல்லா பண்ணிகிட்ருக்காரு, பிரமாதமாக நிறைய நல்ல விஷயங்களை ஒரு வார்த்தை
ஊழலற்ற ஆட்சியை தருவேன்னு சொல்கிறதே பெரிய விஷயம் இல்லையா? ஓகே. அது வந்து ரொம்ப நல்லா பண்ணுறாரு. அட்டகாசமாக நல்லா பண்ணிகிட்ருக்காரு. அவர்களுடைய ஆட்சி மிகச் சிறப்பாக நடப்பதற்கு வாழ்த்துக்கள். ரொம்ப நல்லா நடத்துகிறாரு. ஓகே. ஐயா உங்ககிட்ட இப்போ அவரோட ஆட்சி வந்து நல்லபடியாக தான் போயிட்டு இருக்குன்னு பார்க்குறீங்களா? ஏன்னா நிறைய அவதூறுகள் பரப்பிட்டு இருக்காங்க, நிறைய விஷயங்கள் வந்து அவர் தாமதிக்கிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு பேர்களையும் வாங்கிட்டு இருக்காரு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நல்ல கேள்வி. பொதுவாக வந்து அரசியல் அப்படிங்கும்போது ஒரு காலத்தின் கட்டாயம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். இது இப்போ இல்லை, அந்த காலத்துக்கு முதல் கொண்டே வந்து ஆன்மீகமும் அரசியல் ஒன்றா கலந்த சப்ஜெக்ட் தான் ஓடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஆன்மீகம் அரசியலும் ஒன்று தான். எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த காலத்தில் வந்து கிருஷ்ணர் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் ஆன்மீகம் பெரிய இறைவன் தான். அந்த மகாபாரத யுத்தம் நடக்குது, அது அரசியல் ஸ்டண்டு தான். முன்னத்த நாளே போய் என்ன பண்ணுறாரு, அந்த சதுர்தசி அன்னைக்கு போய் அமாவாசைன்னு சொல்லி விதியை மாற்றக்கூடிய ஆற்றல்லாம் பண்ணி பண்ணுறாரு. இது வந்து சதுரங்கத்தில் வந்து ஆன்மீகம் இணைந்தது தான் ஒரு விஷயம். இப்போ அவர் என்னுடைய பார்வையில் பார்க்கும்போது அவருக்கு அந்த ஆன்மீகம் துணையினால தான் அவர் வந்து வெற்றி பெற்றிருக்கார் அப்படிங்கிறவாறு எனக்கு மனசில் தோணுகிறது. கண்டிப்பாக சாதனை புரிவார் அப்படிங்கிறமா. ஏன்னா வந்து ஒவ்வொரு வார்த்தையும் வெளிப்படையாக பேசக்கூடிய வார்த்தை தான். மனசில் வந்து போல்டாக பேசுகிறதுனால வந்து மோசம் யாரும் நினைக்க முடியாது. தெளிவாக பேசுகிறாரு, நல்லா பேசுகிறாரு, ஆட்சி நல்லா நடத்துவார் அப்படின்னு மக்களுக்கு பரவலாக நம்பிக்கை ஊட்டுற விதத்தில் பண்ணிகிட்ருக்கார் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகே சார். ஜெயஸ்ரீ மேம், உங்களோட கருத்துக்கள் என்ன? அவரோட ஆட்சி நல்லபடியாக தான் போயிட்டு இருக்கா? அவர் சொன்ன செயல்களை வந்து இதுக்கு மேலே எப்படி ஸ்ட்ராங்காக செய்ய போகிறாரு? எப்போ நடக்கும் அதெல்லாம்? புராணங்கள் ரீதியாக ஒரு ராஜாங்கம் அமைக்கணும் அப்படின்னா ஆன்மீக வழியில் அந்த காலத்துலலாம் ஒரு குருமார்கள்னு ஒருத்தர் இருந்தாங்க. அவங்க வழிகாட்டில் தான் அரசாங்கமே நடந்தது. அந்த மாதிரி இன்னைக்கு காலத்தில் வந்து நானே பேசியிருக்கேன். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி அவர் வருவாருன்னு ஒரு சேனலில் பேசியிருக்கேன். என்ன அப்படின்னா, ஒருத்தர் வரும்போது மக்களுக்கு சந்தோஷம் கிடைக்கணும். ஓகே, நீங்கள் 2 வருஷத்துக்கு முன்னாடி பேசணும்னு சொன்னீங்க. எந்த ஒரு அஷூரன்ஸில் நீங்கள் அந்த ஒரு இது சொன்னீங்க? இப்போ வந்து யாருடைய தலைவர்களுடைய டேட் ஆஃப் பர்த் டைமும் நம்மக்கிட்ட இருக்குது அப்படிங்கிறது வந்து ஒரு முழுமையாக அவங்ககிட்ட 100% இருக்குதுன்னு சொல்ல முடியாது. நான் ஒரு பிரசன்ன ஜோதிடர் மூலிமா அவங்க கேட்ட கேள்விக்கு நேரம் கண்டிப்பாக நிறைய ஷீட்டு பிடிப்பார் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ இன்றைக்கி வந்து ஒரு ஆன்மீகம் கலந்தமாக பேசணும் அப்படின்னா மக்கள் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்காங்க. அதுதான் உண்மையா. அதுக்கு ஹாப்பிக்கு காரணம் நம்மளுக்கு ஒரு சாட்சி வேணும் அப்படின்னா, நடக்காத ஒரு விஷயம் மிராக்கிள் மாதிரி ஃபஸ்ட்டு அட்டம்ப்ட்டு இவ்வளோ பேத்தையும் டவுன் பண்ணிட்டு வந்திருக்காருங்கிறதே அது சாட்சி. அதுக்கு மேலே நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்ல முடியாது. அப்போ இது வந்து என்ன அப்படின்னா, வந்ததுக்கப்புறம் ஆட்சி நடந்ததுக்கப்புறம் ஒரு மக்கள் இப்படி மாறி இருந்தாங்கன்னா ஓகே. வராத போதே அவங்க மேல ஒரு நம்பிக்கை வைக்கும்போது இது ஆன்மீக நம்பிக்கையும் கூட. அப்போ ஒரு பிரபஞ்சம் இந்த நேரத்துல இவங்களை வர வைக்கும் அப்படிங்கிறது தான் கருத்து. ஓகே. சுதர்ஷன் ஐயா, உங்களோட கருத்துக்கள் என்ன? அவரோட ஆட்சி சிறப்பாக தான் போயிட்டு இருக்கா? கண்டிப்பா. திரு ஜோசப் விஜய் அவர்கள் முதல் முறையா ஆட்சி பொறுப்பு ஏற்றிருக்கிறாரு. நல்ல ஒரு விஷயம், நல்ல ஒரு மாற்றம் தான். ஆனா மக்களாகிய நாம அவருக்கு கொஞ்சம் நேரம் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா இந்த அரசியல் பொறுத்தவரையில அவருக்கு அனுபவம் கொஞ்சம் கம்மி அப்படின்னாலும் அவரோடு இருக்கக்கூடிய அன்பர்கள் எல்லாருமே வந்து நல்ல அனுபவம் வாய்ந்த அன்பர்கள் தான். இருந்தாலும் அவருக்கு அந்த ஒரு அனுபவம் வர்றதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகலாம். அந்த நேரத்தை வந்து நாம கண்டிப்பான முறையில கொடுத்து தான் ஆகணும். அது வரைக்கும் இந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து அவதூறு படுத்துறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. வந்த உடனே ஒரே நாளில் வந்து எல்லாத்தையும் மாற்றிட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பான முறையில் எதுவும் சாத்தியம் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. அதனால் குறைந்தபட்சம் ஒரு 6 மாதத்திலிருந்து 1 வருட காலமாவது ஆகணும். அப்படி ஆனால் தான் நம்ம வந்து அடுத்த கட்டம் அப்படிங்கிறது அவர் வந்து அதை யோசித்து கண்டிப்பான முறையில் எனக்கு வந்து அவர்கிட்ட ரொம்ப பிடித்த விஷயம்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, சிங்கப்பெண்ணு ஒரு தனிப்படை பெண்களுக்கென்றே வந்து அவருடைய உரிமை காப்பதற்காக தனிப்படை அமைத்து கண்டிப்பான முறையில் நல்ல சிறப்பாக செயல்பட்டு இருக்கிறாங்க. அவர் முதல்ல போட்ட உத்தரவுகளே வந்து நிறைய வந்து இந்த வரி விலக்குகளாகட்டும், நிறைய விவசாயத்துக்காக செய்யக்கூடிய அந்த திட்டங்களாகட்டும், இந்து சமய அறநிலைத்துறையில் செய்யக்கூடிய திட்டங்களாகட்டும், அனைத்துமே வந்து அனைவரும் மிச்சக்கூடிய அளவுக்கு தான் கண்டிப்பான முறையில் இருக்குது அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனால் நம்ம செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா, கொஞ்சம் நேரம் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். ஒரு சில விஷயங்கள் இன்னும் வரலன்னு சொல்கிறாங்க. அப்படி வரலைங்கிற அந்த அவதூறுக்கெல்லாம் வந்து நான் என்னுடைய கருத்து என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இதை மறுபடியும் நான் என்ன சொல்கிறது, நம்ம நேரம் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா ஒவ்வொன்றா தான் செயல்படுத்த முடியும். ஒரு அரசாங்கம்ங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அந்த
அப்படிங்கும் போதுல அந்த நேரம் கொடுக்கறது அப்படிங்கிறது இதுல ரொம்ப தகுந்ததாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கருத்தாக இருக்கு. குருஜி ஐயா, உங்ககிட்ட ஒரு கேள்வி. நீங்க ப்ரிடிக்ட் பண்ணீங்களா எலெக்ஷனுக்கு முன்னாடியே அவர் சிஎம் ஆயிடுவார்? அதாவது வெளிப்படையை சொல்லும்போது எப்படின்னு கேட்டிங்கன்னா, வரக்கூடிய தமிழ்நாடு முழுசுமே பார்த்துட்டு இருந்த பார்வை வந்து வரக்கூடிய வாய்ப்பு குறைவு அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. குறைவாக வரும் மாதிரி தான் பேசிகிட்டு இருந்தாங்க ஒழிய, ஏன்னா மனசில் ஒரு சின்ன உறுத்தல், நான் வெளியே யாருக்கிட்ட சொல்லி ஒழிய ஒரு புது மாற்றம் வரும் அப்படிங்கிறது தான் எனக்கு மனசில் ஓடிட்டு இருந்தது. அது அவர் ஜெயிக்கிறாராங்கிறது எனக்கு தெரியல. அரசியலோடு புது மாற்றம் வரும் அப்படிங்கிறது எனக்கு உள்ளுணர்வு தோணுச்சு. ஓகே. ஆமாம் ஐயா, உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது தோணுச்சு? முன்னாடியே ப்ரிடிக்ஷன் தான் இருந்துச்சுங்களா? இந்த கேள்வி என்னென்னா, இது எப்படி வரும் அப்படிங்கிறது உண்மையாகவே ஒரு நல்ல விஷயம். சிஎம் சார் வந்து கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நிறைய கஸ்டமர்ஸ் சென்னையில் இருக்கட்டும், கோயம்புத்தூரில் இருக்கட்டும், நிறைய பேர் வந்து என்கிட்ட விளையாட்டாக கேட்பாங்க, சார் என் ஜாத்தில் எம்எல்ஏ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, சிஎம் சார் ஆரம்பிக்க போகிறாங்களா அப்படின்னு சொல்லி. இன்றைக்கி சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய 7 எம்எல்ஏவும் என்கிட்ட ஜாதகம் பார்க்க வரும்போது தாவேகாவில் நீங்கள் வந்து எம்எல்ஏ ஆவீங்கன்னு போட்டேன். என்னோடய ஃபோனில் அவங்க பேர் சேவ் பண்ணும்போதே எம்எல்ஏன்னு தான் போட்டேன். அப்போது அவங்க சிரித்தாங்க. எப்போ சிரித்தாங்கன்னு கேட்டிங்கன்னா, சிஎம் சாரை கட்சி பொறுப்பில் பார்க்க முடியல அப்படிங்கும்போது என்னை பார்த்து சிரித்தாங்க. என்ன சார் இது போய் பார்க்க முடியலன்னாங்க. இன்றைக்கி எம்எல்ஏ ஆனதுக்கப்புறம் அவங்க மூலியமாகவே நிறைய பேர்ட்ட என்கிட்ட சொல்கிறாங்க. ஸோ 100% கிட்டத்தட்ட 4 சேனலில் சார் வருவார் அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப நல்லாவே பெரிய பெரிய சேனல்லே நம்ம சொல்லியிருக்கோம். விஜய் சார் தான் வரப்போகிறாரு அப்படின்னு. காரணம் என்னன்னு கேட்டால், இந்த வருடம் வந்து பராபர வருடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தமிழ் வருடம் புரட்டி போடக்கூடிய வருடம். அதாவது இருக்கிறத அப்படியே மாற்றும். இந்த கும்பத்தில் ராகும் சிம்மத்தில் கேது இருக்கே, எதையுமே அப்படியே மாற்றிடும். இருக்கிறத அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகும். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, காலபுருஷனுக்கு 11, காலபுருஷனுக்கு 5. இந்த 5 இல்லாமல் ஜோசியமே இல்லை. 5 தான் வெரி 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 இம்பார்ட்டண்ட். 5ல் ஒரு கிரகம் இருந்துட்டாலே வாழ்க்கை நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சிம்ம வீடு அதை விட முக்கியம். அது வந்து அரசாங்க வீடுன்னு சொல்லுவாங்க. அதில் குறிப்பாக சொல்லுவாங்க சூரியன் வீடு. அந்த மாதிரி வீட்டில் ஒரு கேது வரும்போது ஒரு புரட்டி போடும். அப்படி புரட்டி போடும்போது ஏற்கனவே இருந்ததுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. புதுசாக வர்றவங்க அப்படிங்கிற பட்சத்தில் நிறைய புது கட்சிகள் இருந்தாலும் இந்த கேது என்றால் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படிங்கிறது, ஒரு மதத்தை சார்ந்து குறிக்கக்கூடிய கிரகம் தான் கேது. அவர் தான் முதல்வர் ஆவாருங்கிறது ஈஸியாக பேசிக் லேர்னர்ஸ் கூட கண்டுபிடிச்சிடுவாங்க. உங்கள் நேரத்துக்கும் உங்கள் கருத்துக்கும் ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம். நன்றி.